ஸோ மோர் ஓவர் இந்த டயட் பிளேட்ஸில் தான் எல்லாருக்குமே கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஸோ வெயிட் லாஸில் இருக்கும் போது இந்த டயட் பிளேட்டை வந்து கரெக்டாக பண்ணிட்டாலே வெயிட் லாஸ் தானாகவே ஆகிடலாம். இதுக்காக தனியாக வந்து ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டை வச்சே டயட் பிளேட்டாக மாற்ற முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் உங்களுக்கு இந்த இட்லி சாம்பார் வச்சுருந்தாங்க அப்படின்னா நீங்கள் டயட் பிளேட்டாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறது தான் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. ஸோ ஒரு டயட் பிளேட்னால் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ப்ரோட்டீன், கார்ப்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் சாலட்ஸ் இது நாலுமே கலந்து தாங்க ஒரு டயட் பிளேட். அது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் எல்லாமே. இதில் அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் மட்டும்தான் நிறையா இருக்கணும். அதை விட கார்ப்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்ஸ்லாம் நான் காமிச்சிருக்கேன். ஒவ்வொன்றும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி ஒவ்வொன்றையும் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளேட்டோட பேலன்ஸ்டு டயட் என்னெல்லாம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இருக்குது. இந்த சப்பாத்திக்கு பதிலாக நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்துட்டு வரகரிசி, திணை அரிசி இதே அளவுக்கு, அதாவது 2 சப்பாத்தி சேர்த்து 25 கிராம்ஸாக இருக்கலாம். ஒரு சாதம் வந்து 25 கிராம்ஸாக இருக்கலாம். இல்லை வந்து ஒரு ப்ரெட்டு வந்து 25 கிராம்ஸாக இருக்கலாம். ஸோ உங்களோட மெயின் டிஷ், அதாவது மாவு சத்து உள்ள வெள்ளை கலரில் இருக்கிற எல்லாமே உங்களோட மெயின் டிஷ் தான். இட்லி, தோசை, சாதம், ப்ரெட்டு, சப்பாத்தி, மாவால் செய்கிற எல்லாமே உங்களுக்கு கார்போஹைட்ரேட்ஸ் தான். அது மைதா மாவாக கூட இருக்கலாம். ஸோ அடுத்து வந்து ப்ரோட்டீன். இந்த ப்ரோட்டீன்ங்கிறது வந்து தான் உங்களோட உடம்பை வந்து ரொம்பவே ஃபிட்டாக வச்சுக்க போகுது. இந்த ப்ரோட்டீன் வந்து இந்த கர்டு இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எக்காக மாற்றிக்கலாம், பன்னீராக மாற்றிக்கலாம், சிக்கன் பிரெஸ்ட்டாக மாற்றிக்கலாம், நான் வெஜிடேரியன்லாம் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு வரும்போது நீங்கள் நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி 7 days 7 பொரியல் இல்லை 7 பொரியல் வச்சு சாப்பிட்லாம். ஒவ்வொரு நாளும் ஒரு பொரியல் வச்சு சாப்பிட்லாம். பொரியல் மட்டும் கிடையாது, நீங்கள் கூட்டு, அப்புறம் வந்து குழம்பு, காய்கறி குருமா, இந்த மாதிரி நீங்கள் 7 காய்கறி 6 காய்கறி போட்டு இது மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் போட்டு சூப்பாக குடிக்கலாம். இல்லை ஏதோ ஒன்று, அதாவது காய்கறி நிறையா எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டாக இருக்கும். கார்போஹைட்ரேட்ஸை விட இது எல்லாமே அதிகமாக இருக்கணும். அப்புறம் முக்கியமாக வந்து சாலட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். குக்கும்பராக இருக்கலாம், கேப்சிகமாக இருக்கலாம், வெங்காயமாக இருக்கலாம், கேரட்ஸாக இருக்கலாம், தக்காளியாக இருக்கலாம். இதுக்கு வந்து சாலடுங்கிறது வந்து அன்குக்டு, அதாவது செமி குக்குடாக கூட இருக்கலாம். அதாவது லைட்டாக நீங்கள் குக் பண்ணி உப்பு பெப்பர் போட்டு கூட நீங்கள் உங்களோட மீல்ஸில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கேன். இந்த பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கிராம்ஸாக கூட மாற்றிக்கலாம். 25 கிராம்ஸ் சாதம், 25 கிராம்ஸ் ப்ரோட்டீன், ஸோ 25 கிராம்ஸ் வந்துட்டு சாலட்ஸு, அப்புறம் 25 கிராம்ஸ் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி நீங்கள் 4ஆக பிரித்து ஒரு 100 கிராம்ஸ்க்கு வந்து நீங்கள் உங்களோட பிளேட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒவ்வொரு வெயிட்டுக்கும் வந்து ஒரு கேலோரிஸ் இருக்குது. அது நீங்கள் BMI வெயிட்டை கால்குலேட் பண்ணணும். அந்த கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு இத்தனை கேலோரி, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 75 kg உள்ளவங்களுக்கு வந்து ஹைட்டு 163 இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட கேலோரி வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு 1200 கேலோரிஸ் ஒரு நாள் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ண வேண்டியது. ஸ்டில் உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த யூடியூப் சேனல் அண்ட் வந்து இந்த இன்ஸ்டாகிராமையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டயட் பிளேட்டில் இருக்கிற அந்த டிஷ்ஷஸ், அதாவது வெஜிடபிள் பொரியலாக இருக்கட்டும், ஒரு ப்ரோட்டீன் குழம்பாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒன்று, அந்த டிஷ்ஷஸில் இருக்கிற எல்லா ரெசிபீஸும் சேர்த்து தான் உங்களுக்கு போட போகிறோம். ஒன்று எப்படி குக் பண்ணணும், எப்படி டயட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி குக் பண்ணணும், எப்படி நீங்கள் அந்த பிளேட்டை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் நான் போட போகிறேன். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், வெயிட் லாஸ் பண்ணுங்கள், உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் எங்களால் முடிஞ்ச டைமில் வந்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.